முயற்சியில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக இஸ்ரேல் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கான பல்வேறு வேலைத்திட்டங்களை அமுல்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் கேட்டீர்கள். RS ஒருக்கு கம்பிகள் இயற்கை அனர்த்தங்களுக்கு ஈடு கொடுக்கும் தொழில்நுட்பத்தில் உருவான RSQST RB500 உருக்கு கம்பிகள் SLS தர சான்றிதழுடன் நியாய விலையில் நாடெங்கும் கிடைக்கின்றன. கட்டடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS உருக்கு கம்பிகள். இலங்கை வானொலி வர்த்தக சபை FM 102.1 FM 102.3 இலங்கை வானொலி வர்த்தக சபையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 3:03 இலங்கை வானொலி வர்த்தக சேவை. இப்பொழுது முதல் 4 மணி வரையும் நீங்கள் கேட்டவை, நீங்கள் விரும்பி கேட்கும் பாடல்கள் உங்களுக்கு நாங்கள் முடிந்தவர்களை தருவோம். நேர்களே, அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112 67 59 76. இந்த நேரத்துக்கும் நிகழ்ச்சிக்கும் பொருத்தமான பாடலை கேட்டால் இன்னும் ஒலிபரப்பும் நிகழ்ச்சியும் சிறப்புறும் என்று கூறி முதல் நேரை அழைக்கிறேன். ஹலோ, வணக்கம். பள்ளிக்கூட காமராஜ், கொஞ்சம் தொலைபேசி தெளிவில்லாமல் இருக்கிறது. புரியவில்லை, சொல்லுங்கள். எனக்கு தாருங்கள் ஆனந்தி படத்தில் இருந்து வேடிக்கைதான் பொழுது போகும், வேடிக்கையா பொழுது போகணும், கொஞ்சம் விருப்பத்தா வாங்குப்பாங்க. சரி, இப்பெல்லாம் வேடிக்கையா தானே பொழுது போகுது இல்லையா? அப்படிதான் போகுது. என்னண்டு? இப்பதான் அப்படித்தான் பொழுது போகுது. அப்படிதான் போகுது. அதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். காலமும் ஆனால் காமராஜ் இப்படிதான், காலமும் வயதும் போனதன் பின் ஒன்றும் செய்ய முடியாது. அதை அந்தந்த காலத்திலேயே செய்து முடிக்க வேண்டும் இல்லையா? சரி, தூற்றிக்கொள்ளுங்கள். சரி, நன்றி காமராஜ். 0112 67 59 76 மற்றும் நேயர். ஹலோ, வணக்கம். வணக்கம், யாரம்மா? விஜய், எப்படி சும்மா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறோம் விஜய். எனக்கு ஒரு பாட்டு தாங்கண்ணா. சொல்லுங்கம்மா. எனக்கு சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏனே துன்பத்தில் ஆடுதலா இங்கே மன்னவன் வந்தானடி. சரி, அந்த பாடலை எதற்காக விரும்புகிறீர்கள்? என்ன காரணம்? எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சிவாஜி கணேசன் நடிச்ச படம் தானே அது. அப்படிங்களா? பாடல் காட்சி நல்லா இருக்கு. அப்படிங்களா? சரி, அந்த பாடல் உங்களுக்காக வரும், கேட்டு பாருங்க. நன்றி அம்மா. நன்றி. வேடிக்கையா பொழுது போகணும், கொஞ்சம் விளையாட்டா வாழ்ந்து பார்க்கணும், ஆடி பாடி அனுபவிக்கணும், அதில் அறிவை கொஞ்சம் தூங்க வைக்கணும். வேடிக்கையா பொழுது போகணும், கொஞ்சம் விளையாட்டா வாழ்ந்து பார்க்கணும். இதயத்திலே சுமை இருந்தாய் இறக்கி வைக்கணும். வேடிக்கையா பொழுது போகணும், கொஞ்சம் விளையாட்டா வாழ்ந்து பார்க்கணும்.
என்பதுதான் நீதி என்றால் பொய்யும் சொல்லணும். அது புரிந்துவிட்டால் புன்னகையால் மறைக்க பார்க்கணும். தன்னை பற்றி பெருமையாக பேசிக் கொள்ளணும். அதில் உண்மை என்று ஒன்றிரண்டு சேர்ந்திருக்கணும். அதில் உண்மை என்று ஒன்றிரண்டு சேர்ந்திருக்கணும். வேடிக்கையா பொழுது போகணும். கொஞ்சம் விளையாட்டா வாழ்ந்து பார்க்கணும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அடுத்த நேயரை அழைக்கிறேன். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சரி, 0112675976 மற்றும் ஒரு நேயர், அவரையும் நான் இந்த வேளையிலே அழைக்கிறேன். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். மதிய நேர வணக்கம். நான் கொழும்பு தங்கமணி. நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் நலமா இருக்கேன். உங்களை கூட. எங்களை போல நாங்க நிலைமை இல்லையாண்டா உங்களுக்கும் நிலைமை இருக்காது, அப்படியா? நீங்க நலமா இருக்கிறனால தான் வாரி நிகழ்ச்சிக்கு. ஓஹோ ஹோ. அப்போ ஒரு ஆள் வேற இல்லையாண்டா உடனே அவருக்கு ஏதாவது வருத்தம் துன்பம் வேற வெளிநாட்டுக்கு போக மாட்டார்ல? எனக்கும் தானே என்னவோ தெரியல, பாவம். என்ன புரியல? என்ன வரலாறு நினைப்பு ஏதோ சுகம் இல்லையோ தெரியல அப்படின்னு. ஆள் இன்றைக்கு நாளைக்கு முடிய போதோ? அப்படி இல்ல, ஏதாவது பார்ப்போம் ஃபேஸ்புக்கில், அப்படி ஏதாவது போட்டா போவோமாண்டி. எல்லாத்துக்கும் ஆயத்தமா தான் இருக்கிறீங்க. சரி சரி, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? எனக்கு குங்குமம் படத்துல தூங்காத கண்ணு ஒன்று, அந்த பாடல். அருமையான பாடல் ஒன்று, அருமையான பாடல். சரி, அந்த பாடல் உங்களுக்காக வரும், கேட்டு மழுங்க. நன்றியம்மா, நிகழ்ச்சியில் கணிப்பு. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. மாளிகை மன்றம் கண்ட மன்னன் இன்று மாமர ஊஞ்சல் கொண்டான் இங்கே. மாளிகை மன்றம் கண்ட மன்னன் இன்று மாமர ஊஞ்சல் கொண்டான் இங்கே. சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. பல்லக்கில் பட்டு கட்டி பரிசுகள் எடுத்து பச்சை பவளம் முத்து மாணிக்கம் கொடுத்து செல்ல கிளிக்கு வரும் மாமனின் விருது. ஐயா சிந்தை கலங்காதே, நாளைக்கு வருது. சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. கன்னத்தில் காலமிட்ட கண்ணீரின் கோடு, பிள்ளைக்கு தெய்வம் தந்த வைரத்து தோடு. அன்னைக்கு வீடு இன்று சின்னம் சிறு கூடு. அன்னைக்கு வீடு இன்று சின்னம் சிறு கூடு. மாமன் அரண்மனை கட்டி வைப்பான் நாளை அன்போடு. சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. உள்ளத்தில் பாசம் உண்டு ஊமைக்கு தெரியும். ஊமையின் பாஷை இங்கு யாருக்கு புரியும்? காலத்தில் தெய்வம் வந்து சொந்தத்தை இணைக்கும். காலத்தில் தெய்வம் வந்து சொந்தத்தை இணைக்கும். என் கண்ணனின் வாழ்விற்கொரு சொர்க்கமும் திறக்கும். சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. மாளிகை மன்றம் கண்ட மன்னன் இன்று மாமர ஊஞ்சல் கொண்டான் இங்கே.
சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டில் ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே, ஏழ்மை துன்பத்தில் ஆடுதடா இங்கே. ஆரிரோ ராரிராரிராரோ, ஆரிரோ ராரிராரிராரோ, ஆரிரோ ராரிராரிராரோ. மரியன்னையின் மடியில் மனுக்குலத்தின் மீட்பர் மனிதனாய் அவதரித்து மனம் நிறைந்த நன்னாளாம் நத்தார் தினத்தை அன்போடு வரவேற்கின்றோம். வழியுமானவர் வியப்புடன் போற்றிடுவோம். விண்ணின் மேல் மண்ணில் பிறந்தார் வியப்புடன் பாடிடுவோம். நெஞ்சங்களை நெஞ்சார வாழ்த்துவது இலங்கை வானொலி. இலங்கை வானொலி அன்பாக பிறந்தார், அன்பின் மீட்பர், அன்பாக பிறந்தார். நிகழ்ச்சி பற்றிய முன்னறிவித்தல் ஒன்று. இன்று 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 11:30 முதல் நத்தார் நள்ளிரவு திருப்பலியின் நேரடி ஒலிபரப்பினை தமிழ் தேசிய சேவை அலைவரிசைகளில் நீங்கள் கேட்கலாம். திருப்பலி பூசை ஸ்ரீ கதிரேசன் வீதி புனித வேளாங்கண்ணி மாதா தேவாலயத்திலிருந்தே நேரடியாக இடம்பெறும் என்பதை அறியத் தருகிறோம். நிறைந்த வளம், மிகுந்த சந்தோஷம், வெற்றி இவற்றையெல்லாம் இந்த புத்தாண்டு கொண்டு வரட்டும். வாழ்க்கையை கொண்டாடுங்கள், புதிய தொடக்கத்தை கொண்டாடுங்கள். மீண்டும் வசந்தம் எழுந்துவிட்டது, மீண்டும் சோலை கொழுந்து விட்டது, இதயம் மலர்ந்து விட்டது, இசையின் கதவு திறந்து விட்டது. நேயர்கள் அனைவருக்கும் இலங்கை வானொலியின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த குளிர்கால பண்டிகையின் பொழுது மனம் நிறைய பரிசுகளை பெற்றுக்கொள்ள நீங்களும் இன்றே CIBக்கு வாருங்கள். மகிழ்ச்சியுடன் செல்லுங்கள். 20% வரையான விலைக்கழிவு மற்றும் பரிசில்கள். இந்த வேளையிலே பார்க்கலாம். அடுத்து கலந்து கொள்ளும் நேரை அழைக்கிறேன். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? நான் செல்வராணி ஜீவரட்னம். பள்ளியாவத்தையிலிருந்து. ஆமாம். எப்படி சும்மா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறேன். சரி, உங்களுக்கு என்ன பாடல் இந்த நிகழ்ச்சியிலே? எனக்கு இன்று எம்ஜிஆர் நினைவு தினம் என்பதா மலர்க்கு தென்றல் பகையானால் என்ற பாடத்தை தாருங்கள். எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில். எங்க வீட்டு பிள்ளை திரைப்பட பாடல் மலருக்கு தென்றல் பகையானால். அருமையான ஒரு பாடல். அருமையான ஒரு பாடல். அதிலே நான் நினைக்கிறேன் ரத்னாவும் சரோஜாதேவி அவர்களும் படத்தில் இணைந்து பாடி இருப்பார்கள். நல்லா இருக்கு. இந்த பாடல் சுசிலாவும் எல்லாரும் ஈஸ்வரியமாவும் பாடிய பாடல். ஆமாம் ஆமாம். நேற்றைய தினம் வந்து நாங்கள் அதை மாறி சொல்லியிருந்தோம் இல்லையா? மாறி சொல்லிவிட்டோம். எனக்கு ஞாபகம் போயிட்டு எனக்கும் ஞாபகம் வராமல் போய்விட்டது. அந்த பாடல் நல்ல ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அந்த பாடலில் தான் ஒரு விமர்சனம் வந்திருந்தது. PS சுஷிலாவுக்கு ஈடு கொடுத்து இப்படி ஒரு பாடலை எல்லாரும் பாடியிருப்பாரா என்ற ஒரு சந்தேகம் அந்த காலத்தில் இருந்தது இல்லையா? சரி, பாடல் வரும். அந்த படத்திலும் தொழிலாளிகளும் ரத்னா தானே இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால எனக்கும் கொஞ்சம் குழப்பம். சரி சரி, பாடல் உங்களுக்கான பாடல் வரும். கேட்டு மாளுங்கள் செல்வராணி. நன்றி நன்றி. கண்ணென்று ஒன்று, துடிக்கின்ற சுகமென்று ஒன்று, தாங்காத மனமென்று ஒன்று, தந்தாய நீ என்னை கண்டு. தூங்காத கண்ணென்று ஒன்று, துடிக்கின்ற சுகமென்று ஒன்று, தாங்காத மனமென்று ஒன்று, தந்தாய நீ என்னை கண்டு. தூங்காத கண்ணென்று ஒன்று.
முற்றாத இரவொன்றில் நான் வாட முடியாத கதையொன்று நீ பேச. முற்றாத இரவொன்றில் நான் வாட முடியாத கதையொன்று நீ பேச. காணாமல் உயிரொன்று சேர்ந்தாட உண்டாகும் சுவையொன்று ஒன்று. குற்றாரம் காணாமல் உயிரொன்று சேர்ந்தாட உண்டாகும் சுவையொன்று ஒன்று. தூங்காத கண்ணென்று ஒன்று. யார் என்ன சொன்னாலும் செல்லாது, அணை போட்டு தடுத்தாலும் நில்லாது. தீராத விளையாட்டு திரை போட்டு விளையாடி நாம் காணும் உலகென்று ஒன்று. தூங்காத கண்ணென்று ஒன்று. வெகு தூரம் நீ சென்று நின்றாலும் உன் விழி மட்டும் தனியாக வந்தாலும் வருகின்ற விழியொன்று தருகின்ற பரிசென்று பெறுகின்ற சுகமென்று ஒன்று. தூங்காத கண்ணென்று ஒன்று. துடிக்கின்ற சுகமென்று ஒன்று. தாங்காத மனமென்று ஒன்று. கண்டாய நீ என்னை கண்டு. தூங்காத கண்ணென்று ஒன்று. கேட்ட அந்த பாடல் குங்குமம் என்ற படத்திலிருந்து டி.எம். சௌந்தரராஜனும் பி. சுஷிலாவும் பாடிய பாடல். என்ன அருமையான ஒரு பாடல். அந்த உருக்கம் இருக்கிறதே, ஆண்குரல் பெண்குரல், டி.எம். சௌந்தரராஜன் பி. சுஷிலாவுக்கு இடையான அந்த உருக்கமான குரல். அன்றே சொன்னார்கள், தமிழ் திரையிசை உலகில் பொருந்திய குரல்கள் என்றால் இது இரண்டும் தான். சரி, அடுத்த நேரை பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். சம்மாந்துரை மௌஃபியா. மௌஃபியா, சும்மா இருக்கீங்களா மௌஃபியா? நான் நலமா இருக்கேன். நீங்க? நலமாக இருக்கிறோம், சொல்லுங்கள். எனக்கு வந்து மேஜர் சந்திரகாந்த் படத்துல இருந்து நேற்று நீ சின்ன பாப்பா. சரி, அந்த பாடல் உங்களுக்காக வரும், கேட்டு மகளுங்களா? நன்றி சார். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்தமைக்கு மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. நிலவுக்கு வானம் பகையானால் அது நடந்திட வேறே வழியே
மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. படகுக்கு துடுப்பு பகையானால் அங்கு பாய் மரத்தாலே உதவியுண்டு. படகுக்கு துடுப்பு பகையானால் அங்கு பாய் மரத்தாலே உதவியுண்டு. கடலுக்கு நீர் பகையானால் அங்கு கதை சொல்லும் அலைகளுக்கிடமேது. மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. கண்ணுக்கு பார்வை பகையானால் அதை கருத்தால் உணர்ந்திட வழியுண்டு. பெண்ணுக்கு துணைவன் பகையானால் அந்த பேதையின் வாழ்வில் ஒளியேது. மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. நிலவுக்கு வானம் பகையானால் அது நடந்திட வேறே வழியேது. மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. எங்க வீட்டு பிள்ளை என்ற படத்திலிருந்து பி சுஷலாவும் எல் ஐஸ்வரியும் பாடிய அருமையான அந்த பாடலை பற்றிய விளக்கங்களையும் உங்களுக்கு தந்திருந்தோம். அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் அண்ணா. வணக்கம். யார் பேசுறீங்க? நான் மண்டலத்திலிருந்து பேரிம்பராஜா பேசுறேன். நான் சரி, பெரும்பராஜா, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? எனக்கு அந்த எம்ஜிஆர் நினைவுக்கிழமை இருக்கக்கூடிய 3 இடத்தில் மூச்சிருக்கும். கொஞ்சம் தெளிவா பேசணும் பெரும்பராஜா. 3 இடத்தில் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என்ற பாடல் இருக்காங்க. சரி, நிகழ்ச்சிக்கு பொருத்தமா இல்லட்டாங்க. அப்படி இல்லாட்டி நீங்க விரும்பின பாடல் இல்லை இல்லை, நான் கூறியிருந்த அர்த்தம் வேறு அர்த்தம். நிச்சயமாக பாடல் ஒளிபரப்பாகும், கேட்டு மலங்க. நன்றி. நன்றி அண்ணா. நன்றி. நேற்று நீ சின்ன பப்பா, இன்று நீ அப்பப்பா. 1000 கஞ்சாடையோ, காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ. நேற்று நீ சொல்ல கண்ணன், இன்று நீ காதல் மன்னன். 1000 கஞ்சாடையோ, காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ. தங்க முகமே நீ தரையில் வந்த வெண்ணிலா. ஜிஞ்சிரிச்சாங் 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 சிச்சாங் சாங். கன்னி மலரே நீ மலர்ந்ததென்ன கண்ணிலா. மெல்லவா அள்ளவா
மடியிலே கொஞ்சவா மாலை நேரம் அல்லவா பொழுதெல்லாம் தழுவலாம் இரவெல்லாம் அன்பு ஊஞ்சலாடலாம் நேற்று நீ சின்ன பப்பா இன்று நீ அப்பப்பா ஆயிரம் கண்சாடையோ காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ அஞ்சு விரலால் நான் தொட்ட போது எப்படி ஜெஞ்சிரிச்சான் 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 சிச்சான் சான் அந்த சுகமே நீ சொர்க்கம் என்று சொல்லடி இன்பமே கொஞ்சமோ கற்பனைக்கு பஞ்சமோ இளைய கண்ணி பள்ளி கொள்ள தொட்டிலே போடவோ என்ன பாட்டு பாடவோ ஆண் குயில் பாடலில் பூங்குயில் போதை கொண்டு துள்ளலாம் நேற்று நீ சின்ன பப்பா இன்று நீ அப்பப்பா ஆயிரம் கஞ்சாடையில் காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ நேற்று நீ செல்ல கண்ணன் ஆஹா இன்று நீ காதல் மன்னன் ஹாயோ ஆயிரம் கண்சாடையோ காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ லா 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 பல்வகை உணவு வகையறாக்களை தயாரிக்க விருந்தினரை மகிழ்விக்க சுவை நிரம்பிய சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் கேட்ச் மேக்கரல் டின் மீனை உங்களுக்கு வழங்கும் ஞானம் இம்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். கேட்ச் மேக்கரல் டின் மீன் நேரம் 3:30 நலமாய் வாழ தினமும் உண்ண உகந்தவை பிரீமியர் சவுதி டேட்ஸ். இரும்பு சத்து, விட்டமின் ஏ மற்றும் பி, புரோட்டீன் போன்ற சத்துக்கள் நிறைந்த பேரிச்சம்பழங்களினா சட்னி, டேட்ஸ் பா, மலையாச்சாறு, அல்வா, லட்டு, டேட்ஸ் கேக் போன்ற சிற்றுண்டி உணவு வகையறாக்களை தயாரித்து உண்ணலாம். உயர்தரமாய் நேர்த்தியாய் பொதி செய்யப்பட்டு 250 கிராம் 500 கிராம் 1 கிலோகிராம் பாக்கெட்டுகளில் தயாராகி வரும் பிரீமியர் பிராண்ட் பேரிச்சம்பழங்களை சவுதியில் இருந்து வரவழைத்து விநியோகிக்கும் ஒரே நிறுவனம் ஞானம் இம்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட், கொழும்பு 11. மொத்த கொள்வனவிற்கு அழையுங்கள் 0112 44 92 55. பெரிய மிருகம் இது யானை. சரி, வாரத்துல எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். சரி, 5 எத்தனை? 6 7 8 9 10. காட்டின் ராஜா யார்? சிங்கம். சிங்கம். சிறந்த சிறுவர் சேமிப்பு கணக்கு எதுன்னு சொல்லுங்க பாப்போம். அல்ஃபலா முதாரபா சிறுவர் சேமிப்பு கணக்கு. 100க்கு 100 சரி. அனைத்து சிறுவர் வைப்பு மற்றும் சேமிப்பு தேவைகளுக்கும் LOLC பைனான்ஸிடமிருந்து அல்ஃபலா பதில் நிதி சேவைகள். அதிகபட்ச விருதுகளை வென்ற பதில் நிதி சேவை வழங்குனர். அழையுங்கள் 55007886. 2001 ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி கூட்டிணைக்கப்பட்ட LOLC ஃபைனான்ஸ் PLC ICRA லங்கா லிமிடெடினால் SLA நிலையானது என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு 42ஆம் இலக்க நிதி வணிக சட்டத்தின் கீழ் இலங்கை மத்திய வங்கி நாணய சபையினால் உரிமளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வைப்புத் தொகை காப்பீட்டுத் திட்டத்தில் தகுதியான வைப்பு கடன்களுக்கு ஒரு வைப்பீட்டாளருக்கான நாணய சபையினால் வழங்கப்படும் தகுதியான இழப்பீட்டுத் தொகை அதிகபட்சம் ரூபாய் 6 லட்சம் ஆகும். சளி தொண்டரிக்குது, மூக்கரிக்குது, தொழுகிறதுக்கு கூட கஷ்டமா இருக்குது. சொன்னா கேட்டா தானே. சரி சரி, பரக்கா கரிஞ்சீரக எண்ணெய் ஒரு தேக்கரண்டிய குடிங்க, எல்லாமே இல்லாம போயிடும். நிம்மதியா தொழலாம். பரக்கா ஆயில் 100% இயற்கையானது. முன்னணி பார்மசிகளிலும் ஆயுர்வேத மருந்து கடைகளிலும் பெற்றுக் கொள்ளலாம். அழையுங்கள் 0117772277 0117 77 22 77. பரக்கா, ஆரோக்கியமான வாழ்வுக்கு. நேரம் 3:32. அசர் தொழுகைக்கான அதான் கேட்கலாம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது أشهد أن لا إله إلا الله
أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي الله أكبر الله أكبر لا إله إلا الله அசர் தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள். நீங்கள் மனதில் நினைத்த தவணை கட்டணத்துக்கேற்ப உங்களுக்குரிய வாகனம் அமானா வங்கியிடமிருந்து பதிவு செய்யப்பட்ட பதிவு செய்யப்படாத வாகனத்திற்கு நிதி உதவி, மிக குறைந்த மாதாந்த தவணை கட்டணம், 7 ஆண்டுகள் வரை மீள் செலுத்தும் வாய்ப்பு, 24 மணித்தியாலத்திற்குள் அங்கீகாரம், மேலும் பல சலுகைகளுடன் இலகுவாகவும் சௌகரியமாகவும் வாகன நிதி உதவியை பெற்றுக்கொள்ள உங்கள் அமானா வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. விவரங்களுக்கு அழையுங்கள் 0117 756 756. அமானா வங்கி, இது உங்கள் வங்கி. ஒரு வெற்றிகரமான வர்த்தகம் என்பது வளர்ச்சியை மட்டுமன்றி தனிப்பட்ட வாழ்வில் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட மற்றும் லாபகரமான ஆதரவு இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். வளர்ந்து வரும் வர்த்தகத்தில் நடப்பு மூலதனத்தை இலகுவாக அணுக கிடைப்பதை என்னை போட்டித்தன்மையுடனும் இவ்வியாபாரத்தில் உச்சத்திலும் வைத்திருக்கிறது. அதனால் தான் நான் LOLC அல்ஃபலாவை தெரிவு செய்தேன். வக்கால நடப்பு மூலதனம் எனது பணப்புழக்கத்திற்கு அமைய வரையறுக்கப்பட்டுள்ளன. அனைத்து நடப்பு மூலதன நிதி தேவைகளுக்கும் LOLC ஃபைனான்ஸிடமிருந்து அல்ஃபலா பதில் நிதி சேவைகள். அலையுங்கள் 55000786. என்ன இப்படி மெலிஞ்சிட்டீங்க? டயபெட்டிக். அதுக்கு என்ன, கருஞ்சீரக எண்ணெய் அல்லது கருஞ்சீரகம் உள்ளடங்கிய பரக்கா டயப்சோல் எடுங்க. படிப்படியா நீரிழிவு குறைஞ்சு போயிடும். பரக்கா டயப்சோல் கருஞ்சீரகம் உள்ளடங்கியது, 100% இயற்கையானது. முன்னணி பார்மசிகளிலும் ஆயுர்வேத மருந்து கடைகளிலும் பெற்றுக்கொள்ளலாம். அழையுங்கள் 0117772277 0117 77 22 77. இலங்கை வானொலி வர்த்தக சேவை, இனிதான சேவை. மூவரசர் அடிபோற்ற பேரரசர் முடிபணிய விண்ணரசர் மண்ணில் வந்த இந்த நாளை போற்றிடுவோம். நேய நெஞ்சங்களுக்கு இனிய நத்தார் தின வாழ்த்து, இனிய நத்தார் தின வாழ்த்துக்கள். சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடிய பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். இந்த வேளையிலே தொடரும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். கலந்து கொள்ளும் நேயர். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் காத்தாங்குடி ஹனிஃபா. ஹனிஃபா, அப்படி சும்மா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி பேர் நலமா இருக்கீங்க? நலமாக இருக்கிறோம். ஹனிஃபாக்கு என்ன பாடல் வேண்டும்? எனக்கு காத்தா அந்த எம்ஜிஆர் அவர்கள் முதல் தயாரித்த நாடோடி மன்னம் படத்திலிருந்து சவுந்தரராஜன் பாடிய தூங்காதே தம்பி தூங்காதே என்ற பாடல் தான். சரி, நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து நமக்கு அந்த பாடல் ஒலிபரப்பாகும், கேட்டு மேளுங்கள். மூன்றெழுத்தில் என் மூச்சிரு
மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. கோழை குணம் மாற்று தோழா. நாளை உயிர் போகும், இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு கொடுக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. கேட்ட இந்த பாடல் தெய்வத்தாய் என்ற படத்திலிருந்து டி.எம். சவுந்தரராஜன் பாடிய பாடல். அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். 0112 67 59 76 மற்றொரு நேயர். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், நான் எலிஸ் கேப்ரியல். எலிஸ் கேப்ரியல், எப்படி சும்மா இருக்கீங்களா? நல்ல சும்மா இருக்கேன் சார். சரி, எலிஸ் கேப்ரியல் சொல்லுங்கம்மா, என்ன பாடல்? சார், எனக்கு மிஷி அம்மா படத்துல பீலில பாடிய மாயமே நான் அறியேன். சரி, அந்த பாடல் உங்களுக்கு என்னம்மா, அந்த பாடல் உங்களுக்காக வரும், கேட்டு மாளுங்களம்மா. நன்றி அம்மா. தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரை கதவும். நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் திரை கதவும். சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சத்திரந்தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே.
தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். பிழைத்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். பிழைத்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். முன்போல் புரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். கொண்ட கடமையில் தூங்கியவன் புகை இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே. பட்டுக்கோட்டையார் பாட்டுக்கோட்டையார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பாட்டுக்கோட்டையார் என்று சொல்ல வைத்ததே இந்த பாடல்தான். இந்த பாடல் அருமையான தத்துவங்களை குழந்தை செல்வங்களுக்கு ஏற்ற விதத்தில் சொல்லியிருந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். அம்மா பாட்டி, அம்மாக்கு சுகம் இல்ல. நான் சாப்பிட ஏதாவது செய்யவா? உங்களுக்கு முடியுமா? உயர் தரத்தில் அமைந்த திரவியங்களை உள்ளடக்கிய எமக்கே உரித்தான ருசியுடன் உப்பு சீனி வகைகள் அற்ற விஜய இறைச்சித்தூள் கலவை. அம்மாட இடவிண்டைக்கு அப்பாக்கு தாய் குணம் போல தந்தையின் குணமும் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்காக விஜய இறைச்சித்தூள் கலவை. எமது ருசி நாட்டில் அனைவருக்கும். ஆசியாவின் முதல் வானொலி என்ற பெருமையுடன் நூற்றாண்டை நோக்கிய வெற்றி பயணத்தில் இலங்கை வானொலியின் 99வது வருட பூர்த்தி உங்களோடு உங்களுக்காய் என்றென்றும் தொடரும் எமது சேவை. சமுதாய சேருதே இலங்கை வானொலி வர்த்தக சேவை, இனிதான சேவை. நேரம் 3:47 இந்த வேளையிலே கலந்து கொள்ளும் அடுத்த நேயரை அழைக்கிறேன். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், யாரம்மா? கொழும்பு 15 தனலட்சுமி. எப்படி சும்மா இருக்கீங்களாம்மா? நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலமா? நலமாக இருக்கிறோம். தனலட்சுமி, சொல்லுங்களம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்? செங்கோட்டை சிங்கம் படம். ஆசி தீர ஆடுவோமே ஊஞ்சல் மேலே, அந்த படம். செங்கோட்டை சிங்கம், சரி. ஆமா, சவுந்தரராஜன் சுசிலா அவர்களுடைய பாடல். சரி, அந்த பாடல் உங்களுக்காக வரும், கேட்டு மழுங்க. நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. அறியேன் ஓ தன்மதி ராஜா, வெண்ணில ராஜா, மாயமே நான் அறியேன் ஓ தன்மதி ராஜா, வெண்ணில ராஜா, மாயமே நான் அறியேன். அழகு நிலாவே உனது மகிமையே, அழகு நிலாவே உனது மகிமையே, அறிந்திருந்தா
வெண்ணில ராஜா மாயமே நான் அறியே. கண்ணில் கள்ளி கமிடும் கதிரலையாலே, கண்ணில் கள்ளி கமிடும் கதிரலையாலே, கரைந்திட உள்ளமே கனிந்தேனே, கரைந்திட உள்ளமே கனிந்தேனே. அன்பையே கோரி அருகினில் யாரோ, அன்பையே கோரி அருகினில் யாரோ அழைப்பது போலே நான் உணர்ந்தேனே, மாயமே நான் அறியேன். ஓ தன்மதி ராஜா வெண்ணில ராஜா மாயமே நான் அறியேன். கேட்ட இந்த பாடல் மிஸ்யம்மா என்ற படத்திலிருந்து பி லீலா பாடி அருமையான பாடல் ஒன்று. நேரம் 3:50 இந்த விலையிலே கலந்து கொள்ளும் அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். இனிமையான மாலைப்பொழுது அன்பான வணக்கம் சார். யார் பேசுறீங்க? சோகமிஸ்டர் மத்திய பேர் விஜயேந்திரன் சார். விஜயேந்திரன் சோமா இருக்கீங்களா? சார் நலமா இருக்கு சார். நீங்க நலமா வாழ இறைவனுக்கு பிற தெரியும் சார். சரி சொல்லுங்கள், விஜயேந்திரனுக்கு என்ன பாடல் வேண்டும் இந்த விலையிலே? தாரகா திரைப்படத்தில் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன அந்த பாடல் தாங்க சார். சரி அந்த பாடல் உங்களுக்காக வரும், கேட்டு மழங்க. நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து ரொம்ப நன்றி. பேசலாமே காதல் பாஷை நாமும் கண்ணாலே என்னாலும் ஊஞ்சல் மேலே. பேசலாமே காதல் பாஷை நாமும் கண்ணாலே என்னாலும் ஊஞ்சல் மேலே. சீராடலாமே ஊஞ்சல் மேலே. அடி கண்ணு நாமினி ஒண்ணு, பாரடி கண்ணு நாமினி ஒண்ணு, அன்பால இன்ப கீதம் பாடலாமே ஊஞ்சல் மேலே. சீராடலாமே ஊஞ்சல் மேலே. பேசலாமே காதல் பாஷை நாமும் கண்ணாலே என்னாலும் ஊஞ்சல் மேலே. சீராடலாமே ஊஞ்சல் மேலே. வானம்பாடி ஜோடி போலே வாழலாம் இனிமேலே, கண்ணாளா காதலினாலே நாம் ஒன்றாய் சேர்ந்ததனாலே. வானம்பாடி ஜோடி போலே வாழலாம் இனிமேலே, கண்ணாளா காதலினாலே நாம் ஒன்றாய் சேர்ந்ததனாலே. உடல் இரண்டு உள்ளத்தால் ஒன்று, உல்லாச வானிலே உலாவலாமே ஊஞ்சல் மேலே. சீராடலாமே ஊஞ்சல் மேலே. பேசலாமே காதல் பாஷை நாமும் கண்ணாலே என்னாலும் ஊஞ்சல் மேலே. ஊஞ்சல் மேலே.
ஓஹோ ஊஞ்சல் மேலே ஊஞ்சல் மேலே ஊஞ்சல் மேலே. நிகழ்ச்சி நிறைவாக ஒரு நேரை இணைத்துக் கொண்டு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். யாரம்மா? நான் கொட்டகலையில இருந்து மனோன்மணி. சொல்லுங்க மனோன்மணி, உங்களுக்கு என்ன பாடல்? எனக்கு பரிசு படத்துல கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு சரி, எம்ஜிஆர் நினைவுக்காக. சரிம்மா. நான் ஏனென்றால் இப்பொழுது நேரம் மட்டுமட்டாக இருக்கிறது, அதாவது நேரம் போதாத காரணமாக இருக்கிறது. முடிந்தால் தருவேன், முடியாவிட்டால் தவறாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஏனென்றால் நிகழ்ச்சி நிறைவாக இருக்கக்கூடிய பாடல் அழைப்பே கிடைக்கவில்லை. சரிம்மா, 3 மணிலிருந்து. சரி சரி, நன்றி அம்மா. நிகழ்ச்சியிலே கலந்து ரொம்ப நன்றி. சரி, நன்றி. ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம். நினைத்தவன் அவளை மறந்து விட்டால் அந்த நிலைமையின் முடிவென்ன? துயரம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அங்கு பெண்மையின் நிலை என்ன? மௌனம். பொருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். இரவும் பகலும் உன்னுருவம் அதில் இங்கும் அங்கும் உன்னுருவம். இரவும் பகலும் உன்னுருவம் அதில் இங்கும் அங்கும் உன்னுருவம். அடக்கம் என்பது பெண்ணுருவம், அதை அறிந்தால் மறையும் என்னுருவம். அடக்கம் என்பது பெண்ணுருவம், அதை அறிந்தால் மறையும் என்னுருவம். மறைக்க முயன்றேன் முடியவில்லை, உன்னை மறக்க முயன்றேன் நடக்கவில்லை. மறைக்க முயன்றேன் முடியவில்லை, உன்னை மறக்க முயன்றேன் நடக்கவில்லை. நினைக்கும் நிலையிலும் நான் இல்லை, உன்னை நெருங்கும் தகுதியும் எனக்கில்லை. பொருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். கேட்டேன் கேட்டது கிடைக்கவில்லை, என்னை கேலி செய்தால் மனம் பொறுக்கவில்லை. கேட்டேன் கேட்டது கிடைக்கவில்லை, என்னை கேலி செய்தால் மனம் பொறுக்கவில்லை. வாதம் செய்வது என் கடமை, அதில் வழியை காண்பது உன் திறமை. வாதம் செய்வது என் கடமை, அதில் வழியை காண்பது உன் திறமை. கண்டேன் கண்டது நல்ல வழி, அது காதலன் உடனே செல்லும் வழி. கண்டேன் கண்டது நல்ல வழி, அது காதலன் உடனே செல்லும் வழி. சொன்னேன் பல முறை யாசிக்கிறாய், நீ சொன்னதை நானும் யோசிக்கிறேன்.
நேர்கள் இதுவரை கேட்டது நீங்கள் கேட்டவை. இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை எல்லாம் தெரிவு செய்து எமது அன்புக்குரிய நேர்கள் அனைவருக்கும் எமது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நேரம் 4 மணி. இலங்கை வானொலி வர்த்தக சேவை. மணி செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது RS ஒருக்கு கம்பிகள், காலத்தை வென்று நிலைக்கும் கட்டடங்களின்